Hi students, board exam tension board exam questions எப்படி வரும் அதுக்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்ண போறோம் சென்டர் மார்க் வந்துருமா நல்ல மார்க் வந்துருமா சோ இப்படி நிறைய क्वेश्चंस உங்க மைண்ட்ல இருக்கா உங்க மைண்ட்ல இருக்க எல்லா क्वेश्चंसக்கும் நான் ஆன்சரோட தான் இந்த வீடியோக்கு வந்திருக்கேன் இந்த வீடியோவை முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களுக்கு நிறையவே டிப்ஸ் கொடுத்திருக்கேன் லாஸ்ட் 2 years क्वेश्चन பேப்பர் எடுத்து நீங்க செக் பண்ணி பார்த்தீங்க அப்படினா as per the blueprint ரெண்டு செட் ஆஃப் क्वेश्चंस தான் கேட்டிருக்காங்க क्वेश्चन நம்பர் 1 SQL query உங்ககிட்ட கொடுத்துருவாங்க நீங்க அதுக்கு அவுட்புட் எழுதணும் क्वेश्चन நம்பர் 2 SQL question உங்ககிட்ட கொடுத்துருவாங்க அதுக்கு நீங்க SQL query எழுதணும் இந்த செட் ஆஃப் क्वेश्चंस எப்படி இருக்கும் அப்படினா 3 மார்க் क्वेश्चन ரெண்டும் 4 மார்க் क्वेश्चंस ஒன்னு இருக்கும் அப்ப 3 மார்க்குக்கு 6 மார்க்கும் 4 மார்க் क्वेश्चनல ஒரு 4 மார்க்கும் டோட்டலா உங்களால 10 மார்க்ஸ் இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்க அப்படினா ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம் CBSE Class 12 Computer Science Unit Wise Weightage 2024 பிரகாரம் Unit 3ல Database Managementக்கு நமக்கு 20 மார்க்ஸ் இருக்கு அந்த 20 மார்க் क्वेश्चंस எப்படி ஸ்ப்ளிட் அப் கொடுத்திருப்பாங்க அப்படினா 3 1 மார்க் क्वेश्चन 2 மார்க் क्वेश्चन ஒரு क्वेश्चंस இருக்கும் and 3 மார்க் क्वेश्चंस வந்து ரெண்டு क्वेश्चंस கேட்டிருப்பாங்க இந்த ரெண்டு 3 மார்க் क्वेश्चन தான் நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணப் போறோம் ஒரு 4 மார்க் क्वेश्चंस இருக்கும் இந்த 4 மார்க் क्वेश्चन பத்தி தான் நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணப் போறோம் 5 மார்க் क्वेश्चन இது வந்து இன்டர்ஃபேஸ்ல இருந்து வரலாம் அல்லது நமக்கு MySQL queryல இருந்து கேட்கலாம் இல்ல இத ஜாயின் பண்ணி எய்தர் ஆர் சாய்ஸ்லயே நமக்கு क्वेश्चंस கேட்கலாம் அப்ப டோட்டலா 20 மார்க்ஸ் இந்த யூனிட்ஸ்ல எப்படி ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஈஸியா சொல்லி தர போறேன் இந்த 3 மார்க் பத்தி உங்களுக்கு ஈஸியா லேர்ன் பண்ணிக்கணுமா என்னோட சேனல்ல கம்யூனிட்டி டாப்ல டெய்லி பேசிஸ்ல ஒரு 3 क्वेश्चंस வந்து MCQ क्वेश्चंस வந்து ஃபார்வர்ட் பண்ணிட்டு இருக்கேன் சோ அத நீங்க வாட்ச் பண்ணிட்டே வந்தா போதும் நீங்க ரிவைஸ் பண்ணிடலாம் யூனிட் 3 டேட்டாபேஸ் மேனேஜ்மென்ட் சிஸ்டம்ல 2 மார்க் क्वेश्चंसக்கு நான் இங்க ஒரு பிளேலிஸ்ட் வச்சிருக்கேன் இந்த மறக்காம இந்த பிளேலிஸ்ட்ல இருக்க எல்லா क्वेश्चंसையும் மெமரைஸ் பண்ணுங்க கண்டிப்பா ஒரு டிஃபரன்ஷியேஷன் क्वेश्चन இல்லங்க 2 டிஃபரன்ஷியேஷன் क्वेश्चंस கூட போர்ட் எக்ஸாம்ஸ்க்கு கேக்குறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு இல்ல அந்த क्वेश्चंस 1 மார்க் क्वेश्चंसாவும் உங்களுக்கு கேக்குறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்ப சாலிடா இந்த பிளேலிஸ்ட் மட்டும் நீங்க பாத்தீங்க அப்படினாலே உங்களால 5 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும் the MySQL ஸ்டேட்மென்ட் இந்த பிளேலிஸ்ட்ல உங்களுக்கு நான் ஒரு இம்பார்ட்டன்ட்டான வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் MySQL query எழுதாமலே உங்களால 4 மார்க் क्वेश्चंसக்கு 2 மார்க் எப்படி ஸ்கோர் பண்ணலாம் அப்படினு சொல்லி நான் உங்களுக்கு ஈஸியா ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்கேன் சோ மறக்காம அந்த வீடியோவை பாருங்க இல்ல எனக்கு 20 மார்க்ஸ் வேணும் இந்த டேட்டாபேஸ் மேனேஜ்மென்ட் சிஸ்டம் அப்படிங்கற யூனிட்ல வேணும் அப்படினா நீங்க கண்டிப்பா MySQL ஸ்டேட்மென்ட்ல இருக்க எல்லா வீடியோஸும் பாருங்க கண்டிப்பா ஈஸியாவே ஸ்கோர் பண்ணுவீங்க எஸ் ஸ்டூடண்ட்ஸ் மைண்ட ஃப்ரீயா வச்சுக்கோங்க நம்ம 10 மார்க்ஸ் எப்படி ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்றத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க எழுத போற நெக்ஸ்ட் எக்ஸாம்ஸ்ல எவ்வளவு மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் பேட்டர்னை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் SQL query கொடுத்துருவாங்க queryக்கு அவுட்புட் எப்படி ரைட் பண்ணனும் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் இது CBSE அகாடமிக் வெப்சைட்ல எடுத்த சாம்பிள் क्वेश्चन பேப்பர் 2023-24 ஓட क्वेश्चन பேப்பர் தான் நீங்க ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு ஆன்சர் பண்றதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயத்தை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் நீங்க ஃபர்ஸ்ட் நோட் பண்ண வேண்டியது டேபிளோட நேம் அப்பர் கேஸ்ல இல்ல லோயர் கேஸ்ல இருக்கா டேபிளோட நேம் என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கணும் செகண்ட் எவ்வளவு நம்பர் ஆஃப் காலம்ஸ் இருக்கு காலமோட நேம் என்ன அப்பர் கேஸ் லோயர் கேஸ்ல எப்படி மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்றத ஒன்ஸ் எல்லா காலம்ஸையும் நீங்க ரீட் பண்ணிக்கணும் क्वेश्चन ஃபர்ஸ்ட் ஃபுல்லா ரீட் பண்ணிக்கோங்க select count distinct sports from club select from க்கும் இல்ல எவ்வளவு நம்பர் ஆஃப் காலம்ஸ் ஸ்பெசிஃபை பண்ணிருக்காங்கன்னு பாருங்க நம்மளோட क्वेश्चनல ஸ்போர்ட்ஸ்னு சொல்லி ஒரே ஒரு காலம் தான் இருக்கு நம்ம இங்க போய் ஃபர்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ்ல என்னென்ன டேட்டாஸ் இருக்கு பார்த்தோம் அப்படினா செஸ் கிரிக்கெட் வாலிபால் கராத்தே செஸ் கராத்தே கிரிக்கெட்னு சொல்லி டேட்டாஸ் இருக்கு நம்மளோட क्वेश्चंसல நமக்கு distinct அப்படிங்கற ஒரு கீவேர்ட் கொடுத்திருக்காங்க distinct பத்தி நீங்க ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படினா இதுக்கு நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன் பிளேலிஸ்ட்ல போய் அந்த வீடியோஸை மறக்காம பாருங்க அதுக்கான கான்செப்ட் உங்களுக்கு ஈஸியா புரியும் distinct அப்படினா என்னன்னா டூப்ளிகேட்ஸ் அவாய்ட் பண்றது அப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் ஃபில்ட்ரேஷன் இந்த ஓபனிங் அண்ட் க்ளோசிங் parentheses குள்ள இருக்க இதுதான் distinct ஃபர்ஸ்ட் அவாய்ட் பண்ணலாம் distinct னா டூப்ளிகேட் அவாய்ட் கிரிக்கெட் கராத்தே செஸ் வாலிபால்
ஸோ டூப்ளிகேட் இல்லாமல் எவ்வளோ நம்பர் ஆஃப் டேட்டாஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிரிக்கெட் இருக்குது, வாலிபால் இருக்குது, கராட்டே இருக்குது, செஸ் இருக்குது. அப்போது இந்த 4 டேட்டாஸ் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து இங்கே வந்து இருக்குது. இது டிஸ்டிங்க்டில் நம்ம ஃபில்டர் பண்ண வேல்யூஸ். நெக்ஸ்ட்டு அதை கவுண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, நம்ம கவுண்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு செலக்டுக்கும் ஃப்ரம்முக்கும் இடையில் ஸ்போர்ட்ஸுன்ற ஒரே ஒரு காலம் இருக்கனால நம்மளுக்கு ஒரே ஒரு காலம்ஸை மட்டும் நம்ம ட்ரா பண்ணால் போதும். அந்த காலம் இங்கே ட்ரா பண்ணிவிட்டேன். அவுட்புட் எழுதும் போது நீங்கள் டேபிள் ஃபார்மேட்டில் தான் உங்களோட அவுட்புட் வந்து ரிட்டர்ன் பண்ணணும். அப்போது என்னோடய ஹெடர் ஃபைலில் இதே வேல்யூஸ் தான் இங்கே அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஏன்னா செலக்டுக்கும் ஃப்ரம்முக்கும் இடையில் என்ன நம்பர் ஆஃப் காலம்ஸ் இருக்கோ அதுதான் இங்கே வந்து நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ரைட். அப்போது 4 யூனிக் டேட்டாஸ் தான் இருக்குது. இங்கே கவுண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. கவுண்ட்டுன்னா ஹவு many நம்பர் ஆஃப் டேட்டாஸ். அப்போ 4 நம்பர் ஆஃப் டேட்டாஸ் இருக்கனால நம்ம இங்கே 4ன்னு சொல்லி எழுதணும். Question number 2. Select a C name sports from club where date of appointment. ஸோ டேட் கொடுத்துருக்காங்க, C name கொடுத்துட்டு லைக் கொடுத்து பேட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே செலக்ட்டுக்கும் ஃப்ரம்முக்கும் நடுவில் நம்மளுக்கு 2 காலம்ஸ் இருக்குது. இதை பார்த்தோன்னே நம்ம 2 காலம்ஸ் வந்து ட்ரா பண்ணிடலாம். ட்ரா பண்ணிவிட்டு இங்கே நம்ம C name ஸ்போர்ட்ஸ் வேர் கண்டிஷனை இப்போ செக் பண்ணி பார்ப்போம். நம்மளுக்கு 2 வேர் கண்டிஷன் இருக்குது. லைக் அப்படின்னா என்ன அப்படின்னா இங்கே பர்சன்டேஜ் சிம்பிள் இருந்துச்சு அப்படின்னா இங்கே எவ்வளோ நம்பர் ஆஃப் சப்ஸ்ட்ரிங்ஸ் வேணாலும் இருக்கலாம். பட் எண்டில் வந்து எனக்கு NA அப்படின்னு சொல்லி முடியும். ஸோ அதுக்குரிய டேட்டாஸை மட்டும் நம்ம ஃபில்டர் பண்ணுவோம். NA அப்படின்னு முடிகிற நம்மளோட டேட்டாஸில் நம்மளோட டேபிளில் மீனா அண்ட் அமீனா மட்டும்தான் இருக்குது. ரிமைனிங் இருக்க எல்லாத்துலேயுமே அந்த மாதிரி டேட்டாஸ் அவைலபிளாக இல்லை. அப்போ நம்ம வேர் கண்டிஷனில் ஃபில்டர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த 2 ரெக்கார்டு மட்டும்தான் நம்மளுக்கு ஃபில்டர் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு வேர் கண்டிஷனில் DOAPயில் நம்மளுக்கு ஃபில்டர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 2026-04-30. ஸோ இந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணோம் அப்படின்னா இங்கே அமீனா வந்து அந்த கண்டிஷனுக்குள்ளே வராது. பேஸ்ட் ஆன் அண்ட் ஸ்டேட்மெண்ட் பிரகாரம் நம்மளுக்கு இந்த ஒரு டேட்டா மட்டும்தான் ஃபில்டர் ஆகும். அப்போ நம்மளோட அவுட்புட்டில் இந்த 2 டேட்டா மட்டும்தான் நம்மளுக்கு இப்போ என்ன இருக்கும், அவைலபிளாக இருக்கும். ரைட். அப்போது என்னோடய அவுட்புட்டில் ஸோ ஸ்போர்ட்ஸ் அண்ட் C நேம் வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணும். ஸோ மீனா அப்படின்றது என்னோட C நேம். ஸோ அதுதான் என்னோட அவுட்புட்டு ஃபஸ்ட் ஒன்னில். அதோட ஸ்போர்ட்ஸ் என்ன அப்படின்னா வாலிபால். ஸோ இதுதான் எனக்கு இங்கே வர அவுட்புட். இதுதான் ரிசல்ட். Question number 3. Select C name age pay from club where gender is equal to male and pay between 1000 and 1200. ஸோ நமக்கு இங்கே எவ்வளோ நம்பர் ஆஃப் காலம்ஸ் வந்து டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 3 நம்பர் ஆஃப் காலம்ஸ். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே நீங்கள் 3 நம்பர் ஆஃப் காலம்ஸை வந்து இங்கே எழுதிக்கலாம். அந்த 3 நம்பர் ஆஃப் காலம்ஸில் நம்மளுக்கு C நேமு, ஏஜ், பே. ரைட். ஸோ இதை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வேர் கண்டிஷனில் ஃபஸ்ட்டு ஃபில்ட்ரேஷன் மேலை வச்சு ஃபில்டர் பண்ண போகிறோம். அண்டு பிட்வீன் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அண்டு பிட்வீன் ஆப்ரேட்டர்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு ஐடியா இல்லை அப்படின்னா என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் இதுக்காக செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியராக ஐடியா கிடைக்கும். ரைட். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஃபில்ட்ரேஷன் ஜெண்டர் மேல். ஸோ மேலை வச்சு நான் ஃபில்டர் பண்ண போகிறேன். என்னோடய டேட்டாவில் எவ்வளோ நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் ஃபீமேல். ஸோ இது என்னோடய வேர் கண்டிஷனுக்கு சூட் ஆகாது. ஸோ இந்த ரெக்கார்டில் மேல் இருக்குது. ஸோ டோட்டலாக எனக்கு 3 ரெக்கார்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது. அந்த 3 ரெக்கார்ட்ஸில் நான் இன்னொரு ஃபில்ட்ரேஷன் அப்ளை பண்ண போகிறோம். அந்த ஃபில்ட்ரேஷன் என்ன அப்படின்னா பே பிட்வீன் 1000 and 1200. ஸோ பேயில் பார்த்தோம் அப்படின்னா அந்த மேல் கேண்டிடேட்டுக்குள்ளே மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். பிட்வீன் 1000 and 1200. அப்போது இது 1200ஓட மோர் தென் டேட்டா இருக்குது. ஸோ இது கண்டிஷனுக்குள்ளே வராது. ஸோ இந்த மேல் கேட்டகரியில் இது 1000ல் இருக்குது அண்ட் இதோட மேல் கேட்டகரியில் இது 1050 இருக்குது. அப்போ இது பிட்வீன் ரேஞ்ச் 1000 and 1200க்குள்ளே இருக்கிறதுனால நம்மளுக்கு இந்த 2 டேட்டாஸ் மட்டும்தான் நம்மளுக்கு டிஸ்பிளே ஸ்டேட்மெண்ட்டில் பிரிண்ட் ஆகும். நம்மளுக்கு பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கிறது C நேமு, ஏஜ், பே. ஸோ அதை மட்டும்தான் நம்ம இப்போ டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஸோ என்னோடய ஆன்சர் ஃபஸ்ட்டு C நேமில் அம்ரேட். ஸோ அம்ரேட் வந்து என்ன கேட்டகரி அப்படின்னா ஏஜ் வந்து 28. ஸோ 1000 அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ செகண்ட் ஃபில்ட்ரேஷனில் விராட், ஏஜ் 35, 1050 அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக் SQL கொஷின் கொடுத்துருவாங்க. SQL query எப்படி எழுதலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட சாம்பிள் பேப்பர்ஸ்
29th கொஸ்டின் என்னோட டேபிள் நேம் பர்சனல் என்னோட காலம்ஸ் எல்லாமே இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த காலம்ஸையும் நம்ம ஒன்ஸ் வந்து ரீட் பண்ணிக்கணும். ரீட் பண்ணிவிட்டு கொஸ்டினை ரீட் பண்ணுங்கள். இன்க்ரீஸ் த சேலரி பை 5% ஆஃப் பர்சனல்ஸ் ஹூஸ் அலவன்ஸ் இஸ் நோ. ஸோ இன்க்ரீஸ் அப்படின்ற வேர்டை பார்த்துட்டாலே போதும், அது அப்டேட்குரிய குவரி தான். ஸோ அப்டேட் அப்படின்னு சொல்லி எழுதியாச்சு. எழுதுனதுக்கப்புறம் நீங்கள் டேபிளோட நேம் தான் as per the syntax பிரகாரம் டேபிளோட நேம். ஸோ பர்சனல்னு சொல்லி கொடுத்துட்டு செட்டுக்கு அப்புறம் நம்ம என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா இதை சின்டெக்ஸு. ஸோ சேலரி பை 5%. அப்புறம் நம்ம டேபிளோட நேமில் சேலரி எப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க, எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸில் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ சேலரி is equal to salary plus salary into 0.5. ஸோ எதுக்காக அப்படின்னா இது 5%. ஸோ சேலரியோட 5% வந்து நம்ம ஒரிஜினல் சேலரியோட ஆட் பண்ணி அகெயின் அந்த சேலரின்ற காலம்ஸில் நம்ம அப்டேட் பண்ணுறோம். அதுதான் இங்கே கொடுத்துருக்க கொஷின்ஸ். அப்போது 5% நான் சேலரியிலேருந்து எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்றத எடுத்து அதை நம்ம ஒரிஜினல் சேலரியோட ஆட் பண்ணி சேலரி அப்படின்ற காலமில் அகெயின் நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ வேர் கண்டிஷன். அந்த வேர் கண்டிஷன் என்னென்னா ஹூஸ் அலவன்ஸ் இஸ் நோன். யாருக்கெல்லாம் அலவன்ஸ் வந்து இருக்கோ தெரியுமோ அவங்களுக்கு மட்டும்தான் நம்ம கொடுக்கணும். ஸோ அலவன்ஸ் வந்து இங்கே செக் பண்ணணும். ஸோ அலவன்ஸ் இஸ் நாட் நல். ரைட். ஏன் இங்கே இஸ் நாட் நல் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இஸ் நோன். ரைட். அதனால் நம்ம நாட் நல் இஸ் நாட் நல் வந்து யூஸ் பண்ணி தான் செக் பண்ணணும். இந்த நாட் நல் ஆப்ரேஷன் எதுக்காக யூஸ் பண்ணுறோம், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா வேணும் அப்படின்னா இதுக்கான வீடியோஸும் நான் லிங்க்கில் போட்டிருக்கேன், அதையும் மறக்காமல் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், டிஸ்பிளே நேம் அண்ட் டோட்டல் சேலரி. டோட்டல் சேலரி எப்படி கால்குலேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்மளோட டேபிளில் இருக்க சேலரின்ற காலம்ஸையும் அலவன்ஸுன்ற காலம்ஸையும் ஆட் பண்ணி டோட்டல் சேலரின்னு சொல்லி ஒரே ஒரு காலமும் ப்ரொடியூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆஃப் ஆல் பர்சனல் அப்படின்ற டேபிள்லேருந்து நம்மளுக்கு எடுத்து டிஸ்பிளே பண்ணணும். நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணும்போது அது டோட்டல் சேலரி தான் அப்படின்னு சொல்லி நம்மளோட டேபிளோட ஹெட்டரில் ஆட் ஆகும். ஸோ இங்கே எவ்வளோ நம்பர் ஆஃப் காலம்ஸ் வந்து டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா 2 காலம்ஸ் தான், நேம் அண்ட் டோட்டல் சேலரி. டிஸ்பிளே அப்படின்னு பார்த்த உடனேவும் செலக்ட் அப்படின்னு சொல்லி எழுதணும். செலக்ட். ஸோ நேமு கமா இங்கே நம்மளுக்கு சேலரியும் அலவன்ஸுன்ற காலம்ஸ் மட்டும்தான் இருக்குது, டோட்டல் சேலரின்னு சொல்லி ஒரு காலம்ஸ் இல்லை. அதனால் நம்ம சேலரி ப்ளஸ் அலவன்ஸ் as டோட்டல் சேலரி. ஸோ டோட்டல் சேலரின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியாச்சு. நம்மளுக்கு காலம் டிஸ்பிளே பண்ணும்போது டோட்டல் சேலரி அப்படின்னு சொல்லி தான் இருக்கும். ரைட். ஃப்ரம் எந்த டேபிள்லேருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா பர்சனல். ஸோ கொடுத்துட்டோம் அப்படின்னா இவ்வளோ தான் நம்மளோட query. Question number 3. Delete the record of personnel who have salary greater than 25,000. ஸோ இங்கே delete அப்படின்னு பார்த்தோன்னே இது delete SQL query statement. அப்போ டெலீட்டுக்குரிய சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே delete அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிட்டு நெக்ஸ்ட்டு ஃப்ரம் டேபிளோட நேம். ஸோ மென்ஷன் பண்ணதுக்கப்புறம் நம்ம வேர் கண்டிஷன் டைரெக்டாகவே அப்ளை பண்ணிடுவோம். ஸோ வேர். ஸோ இப்போ கண்டிஷனுக்கு அப்புறம் நம்ம செக் பண்ண வேண்டியது சேலரி இஸ் கிரேட்டர் தேன் 25,000. அவ்வளோதான். நம்ம சேலரிக்கு நம்ம சேலரின்ற காலம் நம்ம மென்ஷன் பண்ணிவிட்டு கிரேட்டர் தேன் சிம்பிள் போட்டு 25,000 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியாச்சு. இவ்வளோ தான் query. நெக்ஸ்ட்டு 4 மார்க் கொஷின். இந்த கொஷினில் ஃபஸ்ட்டு நம்ம கொஷினை ஃபுல்லாக கிளியராக ரீட் பண்ணணும். எனக்கு இங்கே 2 டேபிள் இருக்குது, ப்ராடக்ட் அண்ட் பிராண்டுன்னு சொல்லி. ப்ராடக்ட்டில் ப்ராடக்ட் கோடு, பி நேமு, யூ ப்ரைஸு, ரேட்டிங், பிஐடின்னு சொல்லி காலம்ஸ் இருக்குது. பிராண்டுன்றதில் எனக்கு பிஐடி, பி நேம் சொல்லி 2 காலம்ஸ் இருக்குது. ஸோ இதை நம்ம ரீட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொஷினை ரீட் பண்ணணும். டிஸ்பிளே ப்ராடக்ட் நேமு, பிராண்ட் நேம் ஃப்ரம் டேபிள் ப்ராடக்ட் அண்ட் பிராண்டு. ஸோ நம்மளை டிஸ்பிளே பண்ண சொல்லியிருக்கிறது ப்ராடக்ட் நேமும் பிராண்டு நேமும் மட்டும்தான் டிஸ்பிளே பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இந்த இடத்துல நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம query எழுத போகிறோம்.
ரைட். query எழுதும் போது டிஸ்பிளே அப்படின்னு பார்த்துட்டா போதும், நம்ம செலக்ட் அப்படின்றத எழுதிடலாம். நம்ம ப்ராடக்ட் நேம் என்ன ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி காலம் நேம்ஸை தான் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணணும். ஸோ அதே மாதிரி தான் பிராண்ட் நேம் என்ன ஃபார்மேட்டில் இருக்கோ அதே மாதிரி தான் இங்கே நம்ம மென்ஷன் பண்ணியாச்சு. ரைட். இது எந்தெந்த காலம்ஸ்லேருந்து நம்ம ரிட்ரைவ் பண்ணுறோம் அப்படின்னா 2 டேபிள் நேம், ப்ராடக்ட்டு, பிராண்டு. ஸோ இது 2 காலம்ஸையும் ஜாயின் பண்ண போகிறோம் அப்படின்றனால இதுக்கு நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ காலமோட நேம் பக்கத்துலேயே அதுக்கு ஆப்ஜெக்ட் வந்து மென்ஷன் பண்ணியாச்சு. ஏன்னா நான் ஒவ்வொரு டைமும் ஃபுல் காலம் நேமும் டைப் பண்ணுறதுக்கு பதிலாக ஜஸ்ட்டு ஆப்ஜெக்டை வச்சே நான் யூஸ் பண்ணிக்கலாம். ரைட். ஸோ நெக்ஸ்ட்டு வேர் கண்டிஷன் அப்ளை பண்ண போகிறோம். என்னோடய கொஷினில் வேர் கண்டிஷன் இல்லையே, எப்படி வேர் கண்டிஷன் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். எதுக்காக வேர் கண்டிஷன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 2 டேபிளையும் ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அப்போ அந்த 2 டேபிளையும் ஜாயின் பண்ணுறதுக்கு எந்த காலம் வச்சு ஜாயின் பண்ண போகிறோம் அப்படின்னா 2 டேபிள்லேயும் காமனாக இருக்க காலமை வச்சு தான் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். பிராண்டில் பிஐடி இருக்குது, அதே மாதிரி ப்ராடக்ட்லேயும் பிஐடி இருக்குது. ஸோ இந்த காலம்ஸை வச்சு தான் நம்ம இங்கே ஜாயின் பண்ண போகிறோம். நம்ம ஆப்ஜெக்டை வச்சு தான் மென்ஷன் பண்ணி இங்கே ஜாயின் பண்ணணும். b.bid ஈக்குவல் டு பிராண்டோட ஆப்ஜெக்ட் டாட் பிஐடின்னு சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட SQL query முடிஞ்சிருச்சு. செகண்ட் கொஸ்டின், டிஸ்பிளே த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த டேபிள் ப்ராடக்ட். இங்கே ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா டேபிளோட ஸ்ட்ரக்சரை பற்றி தான் கேட்குறாங்க. ஸ்ட்ரக்சர் அப்படின்னா டிஸ்கிரைப் queryக்குரிய கொஷின்ஸ் தான். ஸோ இதை பற்றி நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதுக்கான வீடியோஸும் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். ஸோ டிஸ்கிரைப் அப்படின்னா என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே DESC அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணணும். ஸோ டிஸ்கிரைப் மென்ஷன் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட்டு நம்ம டேபிளோட நேம் மட்டும் மென்ஷன் பண்ணால் போதும். ஸோ இங்கே நான் என்னோடய கொஷினில் ஒரே ஒரு டேபிள் நேம் தான் கொடுத்துருக்காங்க, ப்ராடக்ட். ஸோ ப்ராடக்ட் டேபிளுக்கு நான் டிஸ்கிரைப் கமாண்ட் யூஸ் பண்ணேன். Question number 3. Display the average rating of Medimix and Dove brand. Right. இப்போ போய் நம்ம டேபிளை ஃபஸ்ட்டு செக் பண்ணலாம். என்னோடய டேபிளில் ரேட்டிங் அப்படின்றது ப்ராடக்ட்ன்ற டேபிள்ஸில் இருக்குது. ப்ராடக்டோட நேமை பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஷாம்பு, டூத் பேஸ்ட் இந்த மாதிரி இருக்குது. ஸோ பிராண்டோட நேம் பார்த்தோம் அப்படின்னா இங்கே தான் நம்மளுக்கு மெடிமிக்ஸ் டவ்ன்னு இருக்குது. அப்போ நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ண ஸ்டேட்மெண்ட்டில் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிராண்டோட நேமும் ப்ராடக்ட்னு டேபிளில் இருக்க ஆவரேஜ் ரேட்டிங்கும் நம்ம டிஸ்பிளே பண்ணணும். அப்போ கண்டிப்பாக 2 டேபிளையும் நம்ம கனெக்ட் பண்ணணும். அப்போ எப்படி query எழுதலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம டிஸ்பிளே அப்படின்னு சொல்லி பார்த்த உடனே செலக்ட் எழுதுங்க. ஸோ செலக்ட்டுக்கு அப்புறம் என்னென்ன காலம்ஸை டிஸ்பிளே பண்ண சொல்லியிருக்காங்க, ஆவரேஜ் ரேட்டிங். ரைட். ஆவரேஜ் ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஆவரேஜ் ரேட்டிங்க்கு அப்புறம் நமக்கு ப்ராடக்டோட நேமும் வேணும். ரைட். ஸோ ப்ராடக்டோட நேமு ஸோ ஆவரேஜை கேல்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் தான் யூஸ் பண்ணோம். அக்ரிகேட் ஃபங்க்ஷன் நேம் வந்து AVG. ஸோ AVG நம்ம மென்ஷன் பண்ணிவிட்டு ஸோ அதுக்குள்ளே எந்த காலம்ஸ்க்கு நம்ம ஆவரேஜ் கேல்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னா ரேட்டிங் அப்படின்ற காலம் தான். ஸோ ரேட்டிங்ன்ற காலம் நம்மளுக்கு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இங்கே இருக்குது. ஸோ R வந்து கேபிட்டல் லெட்டரில் இருக்குது. இங்கே நம்ம அதே மாதிரி தான் கொடுக்கணும். ஃப்ரம் டேபிளோட நேம் மென்ஷன் பண்ணுங்கள், ப்ராடக்ட்டு, பிராண்டு. ரைட். ஸோ இதுக்கு நம்ம ஆப்ஜெக்ட் கொடுக்க போகிறோம். ஏன்னா நம்ம 2 டேபிளையும் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ ஆப்ஜெக்ட் வந்து மென்ஷன் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வேர் கண்டிஷன். ஸோ 2 டேபிளையும் நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி தெரியும் நம்மளுக்கு இருக்கிற காலம், ப்ராடக்ட்டில் ஒரு காலம் இருக்குது, பிராண்டில் ஒரு காலம் இருக்குது. அந்த 2 காலம்ஸையும் வச்சு நம்ம என்ன பண்ணிட்டோம், ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ண போகிறது குரூப் பை. ஸோ குரூப் பை கமாண்ட் வந்து யூஸ் பண்ணோம். ஸோ குரூப்புக்கும் பையுக்கும் மிடில் ஸ்பேஸ் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ என்னோட பிராண்ட் நேம் இஸ் ஈக்குவல் டு கொடுத்துருக்க கண்டிஷனில் மெடிமிக்ஸ். அண்ட் brand name is equal to within single quotes Dove. So mention பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட query முடிஞ்சிருச்சு. Question number 4. Display the name, price, rating of product in descending order of a rating. அசெண்டிங் டிசெண்டிங்க்கு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோவை பாருங்கள். உங்களுக்கு எப்படி கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணணும் அப்படின்றத கிளியராக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பேன். அதோட சின்டாக்ஸ் எப்படி எழுதணும், அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் எப்படி எழுதணும் அப்படின்றத கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பேன். டிஸ்பிளே அப்படின்றத பார்த்தோன்னே நீங்கள் செலக்ட் அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க.
நெக்ஸ்ட்டு நமக்கு டிஸ்ப்ளே பண்ண சொல்லியிருக்கிறது நேமு, ப்ரைஸு, ரேட்டிங் டிஸ்ப்ளே பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே ப்ராடக்ட்ன்ற டேபிளில் தான் இருக்குது. ஸோ அதோட நேம் அப்படியே நம்ம எழுதணும். பி நேம் கமா ப்ரைஸ் கமா ரேட்டிங் ஃப்ரம் டேபிளோட நேம் ப்ராடக்ட். அசெண்டிங் டிசெண்டிங் ஆர்டர் அப்படின்றப்போ நம்ம ஆர்டர் பை தான் யூஸ் பண்ணோம். இங்கே ஆர்டருக்கும் பைக்கும் இடையில கண்டிப்பாக ஸ்பேஸ் இருக்கணும். ஸோ எந்த காலமுக்கு ஆர்டர் பை யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா காலமோட நேம், ரேட்டிங். ஸோ இதுக்கு தான் உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன், டேபிளோட ஹெட்டரில் என்னென்ன காலம் நேம்ன்றதை கிளியராக ரீட் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நம்மளுக்கு அது கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றது புரியும். அப்போ ரேட்டிங்கிற காலமுக்கு தான் ஆர்டர் பை கேட்டிருக்காங்க. ஸோ ரேட்டிங் அங்கே என்ன மாதிரி ஃபார்மெட்டில் டேபிளோட ஹெட்டர் கொடுத்துருக்காங்களோ அதே ஃபார்மெட்டில் தான் நம்ம இங்கேயும் டைப் பண்ணோம். ரேட்டிங் டிசெண்டிங் ஆர்டர் அப்படின்றனால நம்ம மென்ஷன் பண்ண வந்து DESC சொல்லி மென்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட குவரி பர்ஃபெக்டாக இருக்குது.